ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் உடனுரை கொடியுடையம்மன் திருக்கோயில். மிக மிக அற்புதமான திருக்கோயில். நம்ம பார்க்க வேண்டிய கோயில்களில் ரொம்பவும் முக்கியமான கோயில். இது போல் கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நிச்சயம் இந்த கோயில் போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு நான் எப்படி போனேன்னா, கோயம்பேட்டிலேருந்து திருமுல்லைவாயிலுக்கு நிறைய பஸ்ஸஸ் போகுது. நான் கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ்ஸில் தாங்க போனேன். சென்னை அண்ணா நகர்லேருந்து அம்பத்தூர் போகிற ரோட்டில் ஆவடிக்கு முன்னாடி வருது இந்த திருமுல்லைவாயில். இந்த திருத்தலத்தில் மாசிலாமணீஸ்வரர், ஸ்ரீ நீர்மலமணீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ கொடியுடை நாயகி லலிதாம்பிகை, இவங்களை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அத்தனை குறையும் தீர்த்துருவாங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். கோயில் ரொம்ப பெருசு. கோயில் நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலை எல்லா பகுதியும் சுற்றி நான் இந்த பதிவில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டோட தான் எல்லா பதிவுகளும் போட முடியும். தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது 255வது தேவாரத்தலம். முன்னாடி பதிவுகள்லேயே சென்னையில் உள்ள தேவாரத்தலங்கள் என்னென்னன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். திருவிளைதாயம் பாடியில் இருக்குது, அந்த கோயிலும் தேவாரத்தலம் தான். அற்புதமான கோயில். எந்த சாபம் உள்ளவங்களும் அந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாது. அந்தந்த கோயிலோட சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டு கோயிலை போய் பாருங்கள். தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது 22வது திருத்தலம். இந்த கோயிலோட தலவிருஷம் முல்லைக்கொடி. ஒரு சிறப்பான கதையும் உண்டு அதுக்கு. இங்கே சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இந்த தலத்தில் உள்ள சுயம்புலிங்கம் தலையில் வெட்டுப்பட்டு தடத்துடன் காட்சி தருகிறது. வெட்டுப்பட்ட காயம் குளிர்விக்கும் வகையில் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு அலங்காரத்தோடு தான் நமக்கு காட்சி தராரு. சந்தன காப்பு அலங்காரத்தோடு தான் நானும் சுவாமியை தரிசித்தேன். சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் 2 தினங்கள் மட்டும் சந்தன காப்பு இல்லாமல் நிஜமான திருமேனியோடு நமக்கு காட்சி தராரு. அந்த நேரத்தில் இவரை வழிபட்டால் பாவங்கள் நீங்க பெற்று முக்தி பெறலாம். இவருக்கு அபிஷேகம் இல்லாததுனால ஒரு பாதரச லிங்கத்தை தனி சந்நிதியில் வச்சு பூஜை செய்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கே தோணும், ஏன் சுவாமிக்கு சந்தன காப்பு வச்சுருக்காங்கன்ட்டு. அப்போது சந்தன காப்பு திருமேனியோட சுவாமி காட்சி தராரு. அப்போ அதுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும். ஏன் சந்தன காப்பு அலங்காரத்தோட சாமி நமக்கு காட்சி தராரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே நந்தி பகவானை பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம் அந்த நேரம் இல்லாமல் பிற நேரத்தில் பூஜை செஞ்சு சாத்திய மாலையை நம்ம அணிஞ்சிக்கிட்டோம்னா திருமண தடை விலகும், புத்திர தோஷம் நீங்கும், குழந்தை கிடைக்காதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை வரம் கிடைக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம் அந்த நேரத்தை தவிர்த்துட்டு பிற நேரங்களில் பூஜை செய்யணும். இங்கே உள்ள நந்தி அசுரர்களை அழிப்பதற்காக மன்னருக்கு துணையாக சென்றதால் சுவாமியை பார்த்தபடி இல்லாமல் எதிர் திசையை நோக்கி திரும்பியபடி இருக்குது. கோயிலுக்கு போனால் நந்தி பகவான் திரும்பி இருப்பதை பார்த்துட்டு வாங்க. இங்கே சுவாமியே பிரதானன்றதுனால நவகிரக சந்நிதி கிடையாது. சூரியனுக்கு மட்டும் தனி சந்நிதி இருக்குது. அம்பாள் கொடி போன்ற அழகிய இடையுடன் இருப்பதுனால கொடியுடை நாயகின்றாங்க. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தில் இந்த அம்மாவை வணங்கினா பாவ விமோச்சனம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த திருத்தலத்தோட வரலாற்றை கேட்டாலே முக்தி கிடைக்கும். பிரகாரத்தில் சோழபுரீஸ்வரர், லவகுசர்கள் வணங்கிய குசலபுரேஸ்வரர், வள்ளி தேவானையுடன் நமக்கு சுப்பிரமணியர் காட்சி தராரு. இந்த இடத்துல கோயிலில் முருகனுக்குன்னு தனி சந்நிதி இருக்குது. ரொம்ப அழகான திருத்தலம். இவ்வளோ பெரிய கோயிலை இவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். அதையே நம்ம அப்படி பார்க்கணும். இந்த கொடியுடையம்மனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மெய் மறந்து நின்றுவோம். நின்ற குளத்தில் அப்படி காட்சி தராங்க. இதுக்கு முன்னாடி பதிவுகள்லேயே மேலூர் திருவுடையம்மன், திருவற்றியூர் வடிவுடையம்மன் பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த பதிவுகளும் பாருங்கள். அந்த கோயில்களும் போகணும். பௌர்ணமியில் இந்த 3 அம்மனையும் ஒரு சேர தரிசித்தா நமக்கு புண்ணியங்கள் அதிகம். இது 3மே காண கிடைக்காத ஒரு விஷயம். 3 கோயிலும் ஒரே நாளில் பௌர்ணமியில் பார்க்குறது. எல்லா பௌர்ணமியிலையும் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் வர பௌர்ணமியில் பார்க்குறது இன்னும் விசேஷம். ஆனால் 3 கோயிலையும் ஒரே நாளில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இது போல் கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தட்சிணாமூர்த்தி சந்நிதி பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி காட்சி தராருன்னு பாருங்கள். தட்சிணாமூர்த்தி கோயிலோட தல வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்த இந்த இடத்துல முனிவர்களை துன்புறுத்தினாங்க 2 அரக்கர்கள். வாணன், ஓனன்றவங்க. அவர்களை விரட்ட வந்தார் தொண்டைமான் மன்னன். அவர்களை போரிட்டு மன்னனால் ஜெயிக்க முடியல. அவர்
திரும்பினார். அப்பொழுது பட்டத்து யானையோட கால் முல்லைக்கொடியில் சிக்கிட்டு மன்னன் யானை மீது இருந்தபடியே முல்லைக்கொடியை வெட்டினார். வெட்டப்பட்ட இடத்துல ரத்தம் பீறிட்டு வந்துட்டு அவர் பயந்து போய் கீழே இறங்கி பார்த்தப்ப மண்ணுக்குள்ளே புதஞ்சு இருந்தது ஒரு லிங்கத்தை பார்த்தாரு. லிங்கத்து மேலே ரத்தம் வழிஞ்சது. அதை பார்த்த மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு தன்னோட உயிரையே மாய்ச்சிக்கணும்னு நினச்சாரு. அப்போது சிவருமான் அவரை பாதுகாக்கும் நோக்கத்தில் அம்பாலை கூட அழைக்காமல் தனியே மன்னனுக்கு காட்சி தந்தார். வெட்டுப்பட்டதற்காக வருத்தம் வேண்டாம், வெட்டுப்பட்டாலும் மாசு இல்லாத தூய மணியாகவே விளங்குவோம் என்று கூறி அதற்கு பிறகு இங்கே அம்பாள் சுவாமிக்கு வலதுபுறத்தில் எழுந்தருளினாங்க. அதற்கு பின் நந்தியும் மண்ணுடன் அனுப்பி அசுரர்களை வெல்லும்படி செய்தார் சிவருமான். அந்த அசுரர்கள் வச்சிருந்த 2 வெள்ளிருக்கம் தூண்களை எடுத்து இந்த இடத்துல வச்சு மாசிலாமணீஸ்வரருக்கு கோயில் கட்டினார் அந்த மன்னன். அந்த 2 தூணையும் இப்பயும் சிவருமானோட கருவறைக்கு முன்பு நம்மளால் பார்க்க முடியும். அற்புதமான காட்சி. இந்த கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கொடியுடை அம்மன் கோயிலில் தலவிருஷம் முல்லைக்கொடி எவ்வளோ அழகாக படர்ந்துருக்கு பாருங்கள். அந்த முல்லைக்கொடி நம்ம கொடிமரத்துக்கு அப்படியே பின்புறத்தில் இருக்கும். அந்த காட்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கொடிமரத்துக்கு பின்னாடி முல்லைக்கொடி அப்படியே படர்ந்துருக்கு. நல்ல பச்சை பசேர்னு தழைச்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த தலவிருஷத்தை சுற்றி வராங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்கள். கொடிமரத்தோட அழகோட அந்த ஃபுல் வியூ, அந்த கோயிலோட ஃபுல் வியூ பார்க்கும்போது அழகாக இருக்குது. அப்படியே பாருங்கள் பின்னாடி அந்த முல்லைக்கொடி பாருங்கள். முல்லைக்கொடி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த மணியோட முல்லைக்கொடி அது மேலே அப்படியே படர்ந்துருக்கு. அழகாக பார்க்கும்போது ரொம்ப நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரைட் சைடில் அப்படியே உங்களுக்கு முருகரோட சன்னதி, எவ்வளோ பெரிய சன்னதி. நிறைய பேர் என்ன வேண்டிக்கிட்டாங்களோ தெரியல, வேண்டுதல் நிறைவேற்றினாங்க. அதே போல் அங்கே முட்டி போட்டு முருகன்கிட்ட வேண்டினாங்கங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. எப்படி அவங்களோட மனசு உருகி முட்டி போட்டு முருகன்கிட்ட அப்படியே கையேந்தி நிற்கிறாங்க. முருகா, நீ தான் எனக்கு துணை, நீ எனக்கு செய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக நீட்டாக க்ளீனாக இருக்குது. இது போல் கோயிலை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 3 அம்மன் கோயிலையும் ஒன்றா தரிசிங்க. இந்த பௌர்ணமியில் போங்க. இந்த ஆடி மாதம் அம்மன் மாதம்தான். இந்த கோயில்களை பார்த்துட்டு வாங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரே நாளில் இந்த 3 கோயிலும் போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் பச்சையம்மன் கோயில் இருக்குது. நான் ஏற்கனவே அந்த கோயிலோட பதிவு போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க. எல்லோரும் முழு பதிவை பாருங்கள். அந்த கோயில் போனால் ஒவ்வொரு இடமும் பச்சையம்மன் கோயிலில் பார்க்க வேண்டிய இடம்தான். அதே போல் பிரமிக்கத்தக்க இருக்குது. ஒவ்வொரு சந்நிதியும் அப்படி இருக்குது. பழைய நாள் கோயில், இது போல் பழைய நாள் கோயில் போனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோயில்கள் போங்க. பாசிட்டிவிட்டி இருக்கிற இடமே கோயில் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கடவுள் நினச்சா நம்மளோட வாழ்க்கை தரத்தை எந்த மட்டத்தில் இருந்தாலும் மேலே உயர்த்திட முடியும். நான் ஃப்ரீ பஸ்லேயே தான் கோயம்பேட்டிலேருந்து திருமுல்லை வாயிலுக்கு ஃப்ரீ பஸ்ஸில் தாங்க வந்தேன். இங்கே திருமுல்லை வாயில் சீனிவாச பெருமாள் கோயில், பச்சையம்மன் கோயில், மாசிலாமணீஸ்வரர், கொடியடையம்மன் கோயில், இந்த 3 கோயிலையும் பார்த்தேன். கோயிலுக்கு போகணும், சுவாமியை பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். சுவாமியே நம்மளை கூப்பிட்டு காட்சி தருவாங்கங்க. இதெல்லாம் நான் நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். எதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்குமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட நோக்கம் என்ன இருக்கணும்னா போய் சுவாமியை பார்த்துட்டு வரணும்னு தான் இருக்கும். வழியில் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி தான் பார்க்கணும். கடவுளை நோக்கி 2 அடி எடுத்து வைங்க. கடவுள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாங்க. நம்மளோட வேண்டுதல் எதுவாயினோ அதை சுவாமி கிட்ட சொல்லுங்கள். நம்ம கடவுளுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. கடவுளுக்கு நம்ம கொடுக்க என்ன இருக்குது? முழு பக்தியை தவிர எதுவுமே கிடையாது. கடவுள்கிட்ட போய் கடவுளோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த அம்மனை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3 அம்மன் கோயிலோட பதிவும் நான் போட்டிருக்கேன். 3 அம்மன் கோயிலையும் பாருங்கள். நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள். நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.